சரி, ஓகே. இது பார்த்தோம். நீங்கள் அது ஃப்ரீயா இது வந்து நீங்கள் டவுட்டாக இருக்குன்னு கேட்டீங்க. இந்த கிளாக் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு. ஸோ அதனால் நான் திரும்ப ஒருக்க சொல்கிறேன். ஸோ இது வந்து அண்டு கேட்டோடைய டயக்ராமு இந்த இது. ஸோ ஆர் கேட்டு அண்டு நார் கேட் நாட் கேட்டுக்கு வரைய சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரூ டேபிள் வரைஞ்சிக்கிறீங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர் கேட்டுக்கு நம்ம கிளாக் டயக்ராம் வரைவோம். ஸோ அவுட்புட்டு ஒய்ன்னு வச்சிங்க. ஸோ 0 0 0 1 1 0 1 1. ஆர் கேட்டோட அவுட்புட் சொல்லுங்க சந்தியா. ஆர் கேட்டோட அவுட்புட் என்ன? 0 + 0. அவுட்புட் ட்ரூத் டேபிள் சொல்லுங்க ஆர் கேட்டுக்கு. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ + பி. வாய்ஸ் கேக்குதா பேசுறது? சரியா? வாய்ஸ் கேக்குதா? கட் ஆயிருச்சா? சரி, ஓகே. ஆர் கேட்டோட அவுட்புட் சொல்லுங்க சந்தியா. y ஈக்குவல் டு ஏ + பி. ஸோ 0 0 கொடுத்தா அவுட்புட் என்ன? சார் 0 சார். 0 1 0 1 1 1 0 1 1 1 0 1 1 0வா? ஏ + பி 1 சார். நீங்கள் திரும்ப திரும்ப 0ன்னு தான் சொல்கிறீங்க. 2 3 டைம் எப்படி இருந்தாலும் 1 + 1 1. லாஜிக் அடிஷன் இது. ஸோ பைனரி அடிஷன் கிடையாது, லாஜிக் அடிஷன். ஸோ இது கிளாக் டயக்ராம் வரைகிறதுன்னா இது புரியலன்னு சொன்னீங்க. ஸோ கிளாக் டயக்ராம்ங்கிறது சிம்பிள் தான். ஸோ 0னா மினிமம், 1னா மேக்ஸிமம், அதான் குறிக்குது. ஸோ 0ன்னு வர இடத்துல கோடு கீழே இருக்கணும். ஸோ 1ன்னு வர இடத்துல கோடு மேலே இருக்கணும். ஸோ இப்போ ஏவுக்கு மட்டும் வரையணும்னு வச்சுக்க, 2 இதுக்கு 0 தான். ஸோ அதுக்கப்புறம் 2 இது 1. ஸோ நான் அதை வேணா பிரிச்சுக்கிறேன். நான் ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஸோ பர்டிகுலர் லெவலுக்கு நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு இன்புட்னு வச்சுக்கிங்க. இது செகண்ட் இன்புட். ஸோ இது தேர்டு. ஸோ இது ஃபோர்த்துன்னு வச்சுக்கிங்க. ஸோ இது வந்து ஏவோட இன்புட்டு. ஸோ 0 0 1 அண்ட் 1. ஸோ இது வரைக்கும் வச்சுக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பியோட இன்புட் வரைங்கன்னா பியோட இன்புட்டு 0. ஸோ இது வரைக்கும் 0. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 1. திரும்ப 0, திரும்ப 1. இது பியோட இன்புட்டு. 0 இங்கே 1 0 1. இப்போ அவுட்புட் வரைகிறீங்கன்னா ஸோ ஒய் இங்கே மட்டும் 0, இது மட்டும் 0, மற்ற 3 இதுவுமே 1. ஸோ 1 1 1. ஸோ இதுதான் ஆர் கேட்டோடைய கிளாக் டயக்ராம். புரியுதா? புரியுதா?
சந்தியா புரியுதா அது? எங்க நெட்டு சரியா கிடைக்கல, கட்டாய் ஜாயின் ஆகிறீங்க. சார் டவர் கிடைக்கலைங்க சார். புரியுதா அது? சார் அது புரியுதுங்க சார். எப்போ சொல்லையில உங்களுக்கு கட்டாச்சுன்னே தெரியல. இது ஃபுல்லா சொல்ல இருந்தீங்களா? பி போட்டீங்க இல்லைங்க சார், அது வரைக்கும் இருந்தேங்க சார். ஒய் போடும்போது இல்லைங்க சார். சரி, திரும்ப சொல்றேன். ஸோ பிக்கு வந்து இங்கே 0, 1, 0, திரும்ப 1. ஸோ ஒய் வரும்போது ஃபர்ஸ்ட் அவுட்புட் மட்டும் 0, ஸோ அதனால் இங்கே 0. ஸோ நெக்ஸ்ட்டு 3 அவுட்புட்டும் 1, ஸோ அதனால் மேலே வந்திருக்கு 1. ஸோ 0, 1, 1. ஸோ 0ன்னு வர இடத்துல இந்த கோடு கீழே இருக்கணும். ஸோ 1ன்னு வர இடத்துல கோடு மேலே இருக்கணும். ஸோ முன்னாடி இன்புட்டும் பின்னாடி இன்புட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே ஒரு கோடு போடும், இங்கே ஒரு கோடு வரும், இதை மாற்றி ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஆர் கேட்டோடைய அவுட்புட்டு. ஸோ அண்டு கேட்டோடைய அவுட்புட்டு தான் இங்கே இருக்குது. ஸோ நேற்று பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதுவே நார் கேட்டோடைய அவுட்புட்டு கன்ஃபர்டர்னு பார்த்தீங்க. ஸோ இதே சேம் தான். ஸோ அவுட்புட் மட்டும் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் 1, ஸோ மீதி எல்லாம் 0. ஸோ 1, 0, 0, 0. ஸோ அப்போ இங்கே டேபிள் என்ன மாறும்? ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் 1 மேலே வரணும். ஸோ மீதி எல்லாம் 0 கீழே வந்துடும். 1, 0, 0, 0. ஸோ இதுதான் நார் கேட்டோடைய அவுட்புட். ஸோ இதுவே நாட் கேட்டோடைய அவுட்புட் போட்டால் என்ன வரும்? ஃப்ரீயா இருக்கீங்களா? நாட் கேட் யூஸ் பண்ணால் 1, 1, 1, 0. ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும் இந்த கிராஃபு? ஸோ அப்படியே இந்த லைன் என்ன? 1, 1, அகைன் 1, லாஸ்ட் இது மட்டும் 0. ஸோ 1, 1, 0. ஸோ இதுதான் நாட் கேட்டோடைய கிளாக் டயக்ராம். இங்கே ஃப்ரீயா இல்லையா? புரியுதா பிரியா? அந்த அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. நீங்கள் தான் டவுட் கேட்டிருந்தீங்க நேற்று. சரி, ஓகே தான் கிளாக் டயக்ராம். ஸோ இந்த மாதிரி கிளாக் டயக்ராம் கேட்டாலும் அது வந்து வரைஞ்சிக்க. ஒரு சில டைம் சர்க்கியூட் கொடுத்து கூட கிளாக் டயக்ராம் கேட்கலாம். ஸோ ஆர் கேட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸோ இந்த 4 இன்புட்டை கூட வேறு மாதிரி கேட்கலாம். ஸோ நார் கேட்டுன்னு சொல்லாத ஸோ ஐசியோட சிம்பிள் கூட கொடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக டயக்ராம் கொடுத்துக்கலாம். ஸோ விச் டயக்ராம் ஃபாலோ திஸ் கிளாக் டயக்ராம். ஸோ ஆர் கேட்டுக்கு பதிலாக ஸோ ஆர் கேட்டோடைய சிம்பிள். ஸோ இந்த ஆர் கேட்டுன்னு மெசேஜாகவும் சொல்லலாம், அல்லது இந்த மாதிரி சிம்பிளாகவும் சொல்லலாம். ஸோ நாட் கேட்டு. ஸோ இப்படி கொடுத்தாலும் இதே சேம் தான். சரி, ட்விஸ்ட் பண்ணி கேட்குறக்காக எப்படி வேணாலும் கேட்பாங்க. இதே மாதிரி கொஸ்டின் கேட்கணும் இல்லை. ஸோ இந்த 4 ஆன்சருக்கு போல இந்த 4 சிம்பிளை போட்டுருவாங்க. ஸோ சிம்பிள் போட்டால் அந்த சிம்பிளை பார்த்து நம்ம மைண்டுக்கு வந்துடணும். ஸோ இந்த சிம்பிள்லாம் அண்டு கேட்டு, ஸோ இது நாட் கேட்டு, ஸோ நார் கேட்டு. சரி, மேலே உள்ளது நார் கேட், இது வந்து ஆர் கேட்.
சரி, இது நாட் கேட்டு, இதை அழிச்சிடணும். ஸோ ஆர் கேட்டு. ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இது சால்வ் பண்ணிட்டோம். ஸோ டி மார்க்னு தீரும். ஸோ டி மார்க்னு தீருமோ இதெல்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துருவாங்க. தி பூலியன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி அவுட்புட் ஒய் டெர்ம் ஆஃப் தி இன்புட் ஏ அண்ட் பி தி சர்க்கியூட் ஷோ தி ஃபாலோவிங் ஃபிகர். ஸோ இந்த ஃபாலோவிங் ஃபிகர்லேருந்து ஸோ என்ன அவுட்புட் வரும் ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய சர்க்கியூட்டோடைய அவுட்புட் என்னன்னு நான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ இந்த சர்க்கியூட் ஜென்ரலாக வந்ததையுமே என்ன பண்ணோம், ஸோ ஒவ்வொரு கேட்லேயும் அதனுடைய அவுட்புட் என்ன வருது ஸோ அப்படிங்கிறத நாம் நோட் பண்ணோம். ஸோ இந்த கேட் என்ன அது ஃபஸ்ட்டு ஏவுக்கு இடத்துல வர்றத ஃபஸ்ட்டு கேட் என்ன அது அண்ட் கேட் வருது சார். அதுக்கப்புறம் ஆர் கேட். இது அண்டு கேட்டா? ஃபஸ்ட்டு கேட் என்ன? இந்த கேட். நாட் கேட் சார். சந்தியா சொல்லுங்க, இது என்ன கேட்டு? சார் நாட்டுங்க சார். ஓகே, சரி. இங்கே ஏன்னு இன்புட் தந்தா நாட் கேட்டோட அவுட்புட்டில் என்ன வரும்? ஏ டேஷ். சரி, ஏ டேஷ் ஏ பார். ஏ பார். சரி, அதே மாதிரி பி. ஸோ இது என்ன கேட்டு? பி பார். சரி, பி பார். ஓகே, வெரி குட். ஸோ அடுத்து இது என்ன கேட்டு? ஏ பாருக்கு அப்புறம் உள்ள கேட்டு அது அண்டு சார். சரி, அண்டு கேட்டு. இங்கே அவுட்புட் என்ன வரும்? ஸோ இங்கேருந்து இது ஏ பார், இங்கேருந்து கென்ட் பண்ணியிருக்கோம் இது பி. ஒரு இன்புட் ஏ பார், இன்னொரு இன்புட் பி. என்னோட ஏ பார் பி. சந்தியா எதுக்கு ஆன்சர் பண்ண? இங்கே என்ன அவுட்புட் வரும்? சார் பி பார். பி பார். இங்கே வந்து கீழே பி பார். ஸோ இங்கேருந்து கென்ட் பண்ணியிருக்கோம், மேலே உள்ளது ஏ. ஸோ அண்டுக்கு பண்ணும்போது இங்கே என்ன வரும்? இது கீழே இன்புட்டு பி பார். ஸோ மேலே இங்கே கொடுக்குற இன்புட்டு ஏ. ஸோ இங்கேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஏ பி பார். இது வந்து அண்டு கேட்டு. இதனோட அவுட்புட் என்ன? ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணுமா? மேலே என்ன கேட்டு அதே கேட்டு தானே இது. இது வந்து நாட் கேட்டு. ஸோ இன்வெர்ட்டிங். இது வந்து அண்டு கேட்டு. ஸோ கீழே உள்ளது அதே அண்டு கேட்டு தானே. ஸோ இங்கே என்ன ஆன்சரு? பி பார் ஏ. சரி, பி பார் ஏ. ஸோ பி பார் எல்லாம் ஒன்று தான். சரி, சந்தியா சொல்லுங்க, இது என்ன கேட்டு அடுத்து? சார் ஆர் கேட்டுங்க சார். சரி, ஆர் கேட்டோட அவுட்புட் இப்போ என்னன்னு சொல்லுங்க. ஸோ இதனுடைய ஒரு இன்புட்டு ஸோ ஏ பார் பி. ஸோ அனதர் ஒன் இன்புட்டு ஏ பி பார். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்? இது ரெண்டும் என்ன பண்ணணும்? ஆர் கேட் என்ன பண்ணும்? சார் ப்ளஸ் இதையும் ப்ளஸ் பண்ணணுமா? சார் ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார். ஸோ இதுதான் அதனுடைய ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்கு? இதுதான் ஆப்ஷன் சி. ஸோ மாற்றி எழுதிருக்கேன் முன்னாடி பின்னாடி. ஸோ ஏ பி பார். ஸோ ஏ பார் பி. இதுதான் ஆப்ஷன் சி தான் அதனுடைய ஆன்சர்.
ஸோ இதென்ன சிம்பிளிஃபை பண்ணால் அந்த மாதிரி கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருக்கு போல் எழுதிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இது தெரியும், இது வந்து எக்ஸ்ஆர் கேட்டோடைய அவுட்புட். ஸோ எக்ஸ்ஆர் கேட்டோடைய அவுட்புட்டு தான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி ஒரே கேட்டால் எக்ஸ்ஆர் கேட்டு. ஸோ இந்த சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் என்ன வருதோ ஸோ அந்த ஆன்சர் என்ன இருக்கோ அங்கே எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக இந்த ஆன்சருக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஆன்சரும் கேட்கலாம். ஸோ எக்ஸ்ஆர் கேட்டோடைய அவுட்புட் என்னன்னு எழுதுவோம். ஸோ இது வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய ஆன்சரு. ஸோ இதுதான் எக்ஸ்ஆர் கேட்டோடைய அவுட்புட்டு. ஸோ எக்ஸ்ஆர் கேட்டோடைய அவுட்புட்டு நாம் என்னன்னு எழுதுவோம். சிம்பிளாக ரெண்டே லெட்டரில் எழுதுவோம். என்ன அது? எக்ஸ்ஆர் கேட்டோடைய அவுட்புட்டு ஷார்ட் கட்டில் எப்படி எழுதுவோம்? ஏ ப்ளஸ் போட்டு ரவுண்ட். ஏ ப்ளஸ் பியா? சரி. இந்த மாதிரி டைரெக்டாக கேட்கலாம். இல்லைன்னா இந்த ஆப்ஷன் எடுத்துட்டு இதுக்கு பதிலாக என்ன வச்சுருக்கலாம், ஒய் ஈக்குவல் டு ஸோ ஏ ப்ளஸ் பி. ஸோ உங்களை என்ன டெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த ஆப்ஷனுக்கு என்ன கேட்கலாம், ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி. ஸோ இந்த மாதிரி கூட 4 ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஸோ இப்படி கேட்டாலும் என்ன பண்ணுவோம், இதை சால்வ் பண்ணி இது வந்ததையும் ஸோ இதுக்கு ஈக்குவலானது இது ஸோ அப்படின்னு நாம் மைண்டில் இருக்கணும். இருந்து ஆன்சர் அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். Okay, next question. So binary number correspond to the hexadecimal number. So the binary number corresponding hexadecimal number. So என்ன இருக்கு? So இது எப்படி hexadecimal number convert பண்றது? So என்ன மெத்தட் மட்டும் சொல்லுங்க. 8421 method. Very good. 8421 மெத்தட். ஸோ மெத்தட் கரெக்டாக நான் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ இந்த நம்பரை எப்படி எழுதணும், எத்தனையாக பிரிக்கணும்? 4 hexadecimal. ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 4 பிரிக்கணும். ஸோ 1 0 1 1 ஸோ இங்கேருந்து 4 நம்பராக பிரிக்கணும். ஸோ இந்த 4 நம்பர், ஸோ அடுத்த 4 நம்பர், ஸோ அடுத்த 4 நம்பர், ஸோ டோட்டலாக 14 நம்பர் இருக்கு. சரி, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். 12. எப்படி போட்டுருங்களா? 1 2 4 8. 8 plus 4 plus 0 வரும் சார். 0 plus 1. So 13. So 13 ஈக்குவலான ஹெக்ஸாடெசிமல் நம்பர். டி சார். சரி, இது சந்தியா எதுக்கு ஆன்சர் பண்ணுங்க? 8421. இதுக்கு என்ன வரும் கீழே? 0 plus 0 plus 2 plus 1. ஸோ 3. அதனோட ஆன்சர் 3. சரி, எதுக்கு ஆன்சர் பண்ணுங்க? 12 சார். 8 plus 4 plus 0 plus 0. So 12. 12 equal letter C. So answer C3D. So answer D the correct answer. So இதே மாதிரியே
வேறு நம்பர் கூட எழுதி நீங்கள் நம்பர் கன்வர்ஷன் திரும்ப வாங்கின்னு கூட சால்வ் பண்ணி பார்த்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஸோ ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பாக்ஸுக்கு இன்புட் ஏ அண்ட் பி ரெண்டு இன்புட்டு, ஸோ ஒரு அவுட்புட் வந்து சி. ஸோ இது வந்து ஃபிகர் 1. ஸோ ஃபிகர் 2ன்னு சொல்லி ஸோ ஒரு அவுட்புட் கொடுத்துட்டாங்க. ஸோ 0 0னா அவுட்புட் 1, 0 1னா 1, 1 0னா 1, 1 1னா 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிகர் 1ம் இது ரெண்டும் மேட்ச் ஆகக்கூடிய கேட் என்ன கேட்டுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்ததுமே சொல்லிடலாம், வெரி சிம்பிள். ஸோ என்ன கேட்டு இதுக்கு மேட்ச் ஆகும், 1 1 1 0 அப்படின்னு அவுட்புட் வரக்கூடிய கேட் என்ன கேட்டு? NAND வரும் சார். NAND கேட்டோட அவுட்புட் தான் இந்த அவுட்புட் வரும். ஸோ இது பார்த்ததுமே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து NAND கேட். சார் இப்போ உங்களுக்கு இந்த சர்க்கியூட் டயக்ராம் வச்சு போடுறப்போ தான் சார் இப்போ இதுக்கு அவுட்புட் கொடுத்ததுனால NANDன்னு சொல்லியாச்சு சார். அண்டு கன்வெர்ட் பண்ணி பார்க்குறப்போ அதே வந்து வெறும் சர்க்கியூட் மட்டும் கொடுத்துருந்தாங்க சார். இந்த மாதிரி சர்க்கியூட் மட்டும் கொடுத்துருந்தா, இந்த மாதிரி சர்க்கியூட் மட்டும் கொடுத்துருந்து இந்த பாக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா, ஒன்று மட்டும் கொடுத்துருந்தாவா? ஆமாம் சார், ட்ரூத் டேபிள் இல்லாமல். ட்ரூத் டேபிள் இல்லாமல் இந்த கொஸ்டின் கேட்க முடியாது. ஓகே சார். இந்த கொஸ்டினுக்கு இது ரெண்டும் கேட்டு தான். ஓகே சார். அப்போ ட்ரூத் டேபிளே இல்லாத ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா இப்படி வேணா கேட்கலாம். ஸோ NAND கேட்டுக்கு போல இங்கே கேட்டு கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு ஏ பின்னு கொடுத்து வேணா இதை என்ன கேட்டுன்னு கேட்கலாம். ஸோ இங்கே ஒரு சீனு போட்டு இந்த அவுட்புட் வரும், இது என்ன கேட்டுன்னு இப்படி இங்கே கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த ட்ரூத் டேபிளே இல்லாதனா இன்னும் ஒரு ஷார்ட்கட்டில் கேட்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு 1 1 கொடுத்தா 0 எது வரும், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு 1, ஸோ பி ஈக்குவல் டு 1, ஸோ சி ஈக்குவல் டு 0. ஸோ இது எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் போதும். ஸோ இதே மாதிரி பிளாக் டயக்ராம் கொடுத்துட்டு ஸோ ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 1, சி ஈக்குவல் டு 0. ஸோ இது எந்த கேட்டை யூஸ் பண்ணால் ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ட்ரூத் டேபிள் தேவையில்லை, எதுவும் இருக்காது. ஸோ அந்த 4 ஆன்சர் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ எந்த கேட்டுக்கு வரும், ஸோ நார் கேட்டோடைய அவுட்புட் என்னன்னு பார்க்கணும். எதுக்கு 1 1 கண்டிஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ 1 1 கொடுத்தா நார் கேட்டோடைய அவுட்புட் என்ன, நார் கேட்டுக்கா சார் 0வா? சரி, ஓகே. ஆர் கேட்டுக்கு அவுட்புட் என்ன சந்தியா சொல்லுங்க. 1 1 கொடுத்தா தான் சொன்னீங்க 1 சார். ஓகே, வெரி குட். NAND கேட்டுக்கு இப்போ தான் பார்த்தோம், 1 1 கொடுத்தா 0. ஸோ AND கேட்டுக்கு என்ன 1 1 கொடுத்தா 1 1 கொடுத்தா 1. 0 சார். 1 1 கொடுத்தா 0 AND கேட்டுக்கு. சார் 1 தான் சார். மல்டிப்ளேல ஏ டாட் பி. அந்த கேட் வரும்போது உங்கள் மைண்டில் இது வந்துடணும். இதுக்கு ஃபார்முலா ஏ டாட் பி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான்டுனா ஏ டாட் பி ஹோல் பார், ஆர்னா ஏ ப்ளஸ் பி. ஸோ நார்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் பார். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறான்னா ஸோ சி ஈக்குவல் டு 0ன்னு இது எதுக்கு வருதுன்னா நார் கேட்டுக்கும் 0 தான் வருது, ஸோ NAND கேட்டுக்கும் 0 தான் வருது. அப்போ இதுக்கு வந்து 2 ஆன்சர் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கல இது ஒரு ஆன்சரை மாற்றிக்குவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக என்ன எக்ஸ் நார்னு போட்டுக்கலாம், அல்லது நாட் கேட்டுன்னு போட்டுக்கலாம். அதான் ஒன்று. ஸோ எக்ஸ் நார், ஸோ எக்ஸ்ஆர் கேட்டுக்கும் 0 தான் வரும் 1 1 கொடுக்கும்போது.
ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்என்ஆர். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து எக்ஸ்என்ஆர்னு மாற்றிட்டான்னு வச்சுங்க. ஸோ எக்ஸ்என்ஆருக்கு இங்கே 1ன்னு வந்துடும் 1 கொடுக்கும்போது. ஸோ நாட் கேட்டுக்கு மட்டும்தான் 1 கொடுக்கும்போது 0. ஸோ இந்த மாதிரி இன்புட்டையும் அவுட்புட்டையும் சொல்லி, ஸோ 2 இன்புட்டையும் சொல்லி, ஸோ இந்த அவுட்புட் வர்றதுக்கு என்ன கேட்டுன்னு கேட்கலாம். கேட்டில் லாஜிக் கேட்டு மட்டும் வச்சு சிம்பிளாக கேட்கும்போது, அல்லது ட்ரூத் டேபிளை சொல்லி இந்த ட்ரூத் டேபிள் என்ன கேட்டுன்னு சொல்லலாம். ஸோ அல்லது அவுட்புட்டில் 4 ஆப்ஷனும் சர்க்கியூட்டாகவும் வரையலாம். ஸோ அந்த 4 இதுக்கோடைய சிம்பிள், ஸோ அண்ட் கேட்டுக்கு போல் அந்த மாதிரி கேட்டு, ஸோ நாட் கேட்டுக்கு போல் அந்த மாதிரி கேட்டு, ஸோ வரைஞ்சிட்டு இப்படியும் கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தீங்கன்னா நோட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன இருக்கணும், நம்மளோட லாஜிக் கேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா, ஸோ லாஜிக் கேட்டை வச்சு உங்களுக்கு கம்பல்சரி ஒவ்வொரு கொஸ்டின் இருக்குது. 2 மார்க்லேயோ 1 மார்க்லேயோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணணும்னா நம்ம மைண்டில் தரவாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோ, நோட் பண்ணி எழுதிங்க, கின்ஸ் மாதிரி எழுதிங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டும் ஆர் கேட்டு, அண்டு கேட்டு, நாட் கேட்டு, ஸோ நார் கேட், நாட் கேட்டு, எக்ஸ்ஆர் கேட். ஸோ எக்ஸ்ஆர் கேட் வரைக்கும் போதும். எக்ஸ்ஆருக்கு ஆப்போசிட்டு எக்ஸ் நார் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த கேட் அதனுடைய சிம்பிள் என்ன, அதனுடைய ட்ரூத் டேபிள் என்ன. ஸோ ட்ரூத் டேபிள் எழுதினாலும் பரவாயில்ல, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஏ ப்ளஸ் பி, ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் பவர் இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தால் போதும். ட்ரூத் டேபிள் எழுதுறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்களே ட்ரூத் டேபிள் எழுதிடலாம். அதாவது ட்ரூத் டேபிள் எழுதும்போது எப்பவுமே என்னன்னா, நீங்கள் இந்த ட்ரூத் டேபிள் எழுதும்போது மேக்ஸிமம் மனப்பாடப்படாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டரில் படித்தாலும் சரி, எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, ஸோ ட்ரூத் டேபிள் எழுதும்போது நீங்கள் என்னடா எப்பவுமே ஸோ எந்த கேட்டுக்கு ட்ரூத் டேபிள் எழுதுகிறாலும் ஏபி மட்டும் எழுதுங்க. அவுட்புட்டை வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. ஸோ அந்த கான்செப்டில் வச்சிங்கன்னா தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. எப்போவுமே இதை வந்து மனப்பாடமே பண்ணக்கூடாது. ஸோ ஒய் ஈக்குவல் டு, ஸோ ஆர் கேட்டுக்கு எழுதுறேன்னா ஸோ ஏ ப்ளஸ் பின்னு எழுதிடணும். எழுதிட்டு இதை வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. எந்த கேட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுங்க. ஸோ இங்கே மீன் என்ன, 0 + 0. ஸோ 0 + 0 = 0 அப்படி எழுதுங்க. ஸோ 0 + 1 = 1, 1 + 0 = 1. ஸோ 1 + 1 = 1. ஸோ இப்படி தான் ட்ரூத் டேபிளோட அவுட்புட் எழுதணும். நீங்கள் எப்போவுமே செமஸ்டர் எக்ஸாம் படித்தாலும் சரி, எந்த எக்ஸாம் படித்தாலும் ஸோ இதே மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஏபி எழுதிக்கலாம். ஸோ 0 0 0 1 1 0 1 1. ஸோ இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியும். எழுதிட்டு இந்த மாதிரி ஃபார்முலாவில் சால்வ் பண்ணி எழுதுங்க. ஒவ்வொரு கேட்டுக்கு எழுதுறீங்கன்னா ஸோ நீங்கள் ஒவ்வொரு கேட்டோடைய ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ட்ரூத் டேபிளை படிக்கவே தேவையில்லை. ஃபார்முலா அதனுடைய சிம்பிள், ஸோ அது மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும். ட்ரூத் டேபிள் நீங்களே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இது ஒரு வித்தியாசமாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி ட்ரூத் டேபிள் மட்டும் கொடுத்துட்டாங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் லாஜிக் கேட் டஸ் நாட் கிவன் ட்ரூத் டேபிள் ரெப்ரசன்ட். ஸோ எது வந்து ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணல, ஸோ அந்த ட்ரூத் டேபிளை எது ரெப்ரசன்ட் பண்ணாதுன்னு கேட்டுருக்காங்க. சார் எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு. ஸோ இது எது ரெப்ரசன்ட் பண்ணும், இது எதனுடைய ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிளை பார்த்ததுமே நீங்கள் சொல்லலாம். நார் சார். நாரா? அண்டு சார். நாரோட ஆப்ரேஷன் என்னது? ஏ ப்ளஸ் பி ஹோல் பார். 1 0 0 0 ஏ ப்ளஸ் பியோட ஆன்சர் என்ன? ஆர் கேட்டோட ஆன்சர். ஸோ 0 1 1 1 வரும். ஸோ நார் கேட்டுக்கு இங்கே 1, மீதி எல்லாம் 0 ஆயிரும். ஸோ இதுதான் நார் கேட்டோட ட்ரூத் டேபிள்.
ஸோ இப்போ இது என்ன அது? ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி. அண்டு சார். அண்டு கேட்டு தான் இதனோட ட்ரூத் டேபிள். ஸோ இதெல்லாம் வெரி சிம்பிள் கொஸ்டின். இந்த ட்ரூத் டேபிள் கொடுத்து அதை எதுக்கு ஆன்சர்னு சொன்னோம்னா நீங்கள் டக்குன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா அந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ நாட் கேட் இருக்கவே இருக்காது. ஸோ நாட் கேட்டுக்கு ஒரே ஒரு இன்புட்டு தான். ஸோ ஏபின்னு 2 இன்புட் வராது. ஸோ அப்போ இதை 3லேயும் எதுன்னு பார்க்கணும். ஸோ ஆர் கேட் வருமானு பார்த்தோம்னா ப்ளஸ் பி. இப்போ 0 + 1 வரும்போது இங்கே 1 வந்துடும். ஸோ அப்போ ஆர் கேட்டும் கிடையாது. ஸோ ஆர் கேட்டோடைய ஆப்போசிட் தான் இது. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ அண்டு கேட்டு தான் வரும். ஸோ அதனால் அண்டு கேட்டுன்னு பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கிளாக் டயக்ராமை சொல்லி கொடுத்து ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. தி வேவ் ஃபார்ம் ஆஃப் 2 இன்புட் ஏ அண்ட் பி, தி அவுட்புட் வோல்டேஜ் ஆஃப் பி லாஜிக் சர்க்யூட். ஸோ ஏதோ ஒரு லாஜிக் சர்க்யூட்டில் நாம் தர்றோம். ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னு தெரியாது. ஸோ இங்கே ஒரு லாஜிக் கேட் இருக்கு. ஸோ அதுக்கு ஏ அண்ட் பி 2 இன்புட் தர்றோம். ஸோ அவுட்புட் வந்து நமக்கு ஒய் கிடைக்குது. ஸோ ஒய் கிடையாது, இங்கே சின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. சாரி, அவுட்புட் வந்து சின்னு வச்சுக்க. ஸோ ஏபி இன்புட்டு தர்றோம், நமக்கு அவுட்புட் சீடு வருது. ஸோ ஏதோ ஒரு லாஜிக் கேட்டுக்கு தர்றோம். ஸோ அதை எந்த லாஜிக் கேட்டு தெரியாது, அதை கண்டுபிடிக்க தான் நம்ம கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, T1 T2 T3 T4னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த T1லேருந்து T2 வரைக்கும் உள்ளது தான் என்ன சொல்கிறோம், இன்புட் 1. ஸோ T2லேருந்து T3 வரைக்கும் உள்ளது இது இன்புட், செகண்ட் இன்புட். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் வர்றது தேர்ட் இன்புட். சார் இங்கேருந்து வச்சுக்க. ஸோ இங்கேருந்து T1 வரைக்கும் ஃபஸ்ட் இன்புட், T1லேருந்து T2 வரைக்கும் செகண்ட் இன்புட், T3 வரைக்கும் ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு வச்சுக்க. ஸோ இங்கே கீழே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இங்கே வந்தோன்னா அது வந்து 0. ஸோ இங்கே மேலே போனால் அது வந்து இங்கே வந்தால் 1. ஸோ இந்த இடத்துல 1. ஸோ இதுவும் 1, இங்கேயும் 1, ஸோ இங்கேயும் 1. ஸோ இந்த இடத்துல 0, ஸோ இங்கேயும் 0. ஸோ 0 and 0. ஸோ அவுட்புட்டு ஸோ இங்கேயும் 0, இதுவும் 0, நெக்ஸ்ட்டும் 0. ஸோ லாஸ்ட்டு மட்டும் 1. ஸோ இப்போ வேணால் ட்ரூ டேபிளை ட்ரா பண்ணுறாலும் படி. இது பார்த்ததுமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏபி, ஸோ அவுட்புட் சி. ஸோ இது வந்து ஏ இன்புட்டு. ஸோ ஏ இன்புட் என்ன, 0 0 1 1. ஸோ 0 0 1 1. ஸோ பி இன்புட்டு 0 1 0 1. ஸோ அவுட்புட் என்னது, 3 0 1. ஸோ இது எதனோட ட்ரூத் டேபிள், இது இப்போதான் பார்த்தோம். இந்த ட்ரூத் டேபிள் எதனோட ட்ரூத் டேபிள், அண்டு கேட்டா. ஓகே, இதனோட ஆன்சர் வந்து அண்டு கேட். இதுதான் அதனுடைய ஆன்சர். ஸோ இதை வச்சு இந்த மாதிரி நாம் சிம்பிளாக அதனுடைய ஆன்சரை நாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு. ஸோ ட்ரூத் டேபிள் ஃபார் தி இன்புட் நாட் கேட் இஸ் கிவன் பை. ஸோ ABCDன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது நாட் கேட்டோடைய ட்ரூத் டேபிள் நம்ம சொல்லணும். இதுக்கெல்லாம் சால்வ் பண்ணவே தேவையில்லை, நீங்கள் அப்படியே ஆன்சர் சொல்லலாம். ஆன்சர் சொல்லுங்கள் இதுக்கு. சி சார். இதுக்கு வந்து டைரக்ட் ஆன்சர் தான், இது ஒன்றும் சால்வ் பண்ண வேண்டியதில்லை. சியா? ஓகே, சி தான் நாட் கேட் ஏ டாட் பி ஹோல் பார். ஸோ டேபிள் சி வந்து
என்னுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி வேற கேட்டும் கேட்கலாம். ஸோ அண்டு கேட்டு கொடுத்துட்டு அதனுடைய அவுட்புட் என்ன? சரி, அது ஆன்சர் சி வந்து இது வந்து நான் கேட்டு கண்டுபிடிச்சிங்க. ஸோ மற்ற டேபிள் என்ன கேட்டுன்னு சொல்லுங்க. சி வந்து நான் கேட்டோடைய அவுட்புட். ஸோ ஏ எதனுடைய அவுட்புட்? எந்த கேட்டு? ஸோ நான் கேட்டுக்கு பதிலாக வேற கேட்டு கொடுத்து ஏ வந்து ஆறு கேட் வரும். ஆறு கேட். சந்தி ஆன்சர் பண்ணுங்க. பி வந்து என்ன கேட்டு? ஆப்ஷன் பி என்ன கேட்டு? சார் அந்தாங்க சார். ஓகே, வெரி குட். ஸோ அண்டு கேட்டு. டி டி என்ன கேட்டு? நார் கேட் சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இதை எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ ஆர் கேட்டோட ட்ரூ டேபிள் எது? ஸோ அண்டு கேட்டோட ட்ரூ டேபிள் எது? நாட் கேட் எது? நார் கேட் எது? ஸோ இந்த மாதிரி ட்ரூ டேபிளையும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, இது சால்வ் பண்ணுறேன்றாங்கன்னா இது சால்வ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ ஜாம் 2020 கேட்டால் 2 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிகர் ஷோ தி சர்க்கியூட் டயக்ராம் கம்பேரிசிங் பூலியம் லாஜிக் கேட் அண்ட் கரஸ்பாண்டிங் டைமிங் டயக்ராம். ஸோ பூலியன் லாஜிக் கேட், அதாவது லாஜிக் கேட்டோடைய சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனுடைய டைமிங் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனுடைய அவுட்புட் இதுதான் வருதுன்னு. ஸோ இதில் வந்து விச் இஸ் ஏ ட்ரூ? ஸோ 1 2 3 4 5 6 7 கொடுத்துட்டாங்க 4 பாயிண்ட்டு. ஸோ கொடுக்கும்போது இதனோட அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1ல் கொடுத்துட்டாங்க. ஸோ 1 வந்து 1லேருந்து 2, இது வந்து நாட் கேட்டு. ஸோ நாட் கேட் வந்து இன்வெர்ட்டிங் பண்ணும். ஸோ இங்கே 0னா இங்கே 1, ஸோ இங்கே 1னா 0, ஸோ அகைன் 0னா 1, 1னா 0. ஸோ இது வந்து நாட் கேட்டோட அவுட்புட். ஸோ 1 வந்து நாட் கேட்டோட இன்புட்டு. ஸோ 2 வந்து நாட் கேட்டோட அவுட்புட். ஸோ இது வந்து ஓகே. ஸோ உங்கள் ஆன்சரில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. இதில் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ சர்க்கியூட்டில் ஏதோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் லேபில் எக்ஸாம்பிள் சர்க்கியூட் செய்வீங்க. உதாரணத்துக்கு ஒரு 6 கேட்டை வச்சு செய்கிறீங்கன்னு வச்சுங்க. லேபில் போகிறீங்க. ஸோ ஒரு 6 கேட்டோ அல்லது ஒரு அண்டு கேட்டே வாங்கிட்டு வர்றீங்க. அண்டு கேட் வாங்கிட்டு வந்து சர்க்கியூட் கனெக்ட் பண்ணுறீங்க த்ரெட் போர்டில். ஸோ 1 2 இன்புட்டு, ஸோ வந்து 3 அவுட்புட்டு. இது ஏபி. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. ஸோ சர்க்கியூட் கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அண்டு கேட்டோடைய அவுட்புட் உங்களுக்கு ட்ரூ டேபிள் தெரியும். நீங்கள் லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் லேபில் செய்கிற மாதிரி கற்பனை பண்ணீங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி. ஸோ 0 0 0 1 1 0 1 1 கொடுக்குறீங்க. ஸோ இதனுடைய ஒரிஜினல் அவுட்புட்டு 0 0 0 1. ஸோ அவர் அண்டு கேட் அதாவது 7408 ஐசி. ஸோ அண்டு கேட்டோட ஐசி தெரியும். ஸோ இந்த ஐசி வந்து லேபில் போய் லேப் அடிச்சுட்டு வாங்கிட்டீங்க ஐசியை. ஸோ ஐசி வாங்கி ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ 3ல் அவுட்புட் கனெக்ட் பண்ணிட்டீங்க வோல்ட்மீட்டர் ஏதாவது ஒன்று. ஸோ 1 2க்கு 2க்கு இன்புட் தர்றீங்க. ஸோ இப்போ இன்புட் ரெண்டும் 0 0ன்னு தந்தால் அவுட்புட் 0 வரணும். ஸோ 0 1 கொடுத்தா 0 தான் வரணும். 1 0 கொடுத்தாலும் 0 வரணும். 1 1 கொடுக்கல மட்டும்தான் 1 வரணும். ஆனால் உங்களுக்கு ஆன்சர் எப்படி வருது?
0 0 1 1 இப்படி ஆன்சர் வருதுன்னு வச்சுங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அண்டிகேட் யூஸ் பண்ணா ஸோ இதுதான் ஆன்சர் வரணும். நீங்கள் லேபில் செய்யும்போது இந்த மாதிரி ஆன்சர் வராத, ஸோ ஒரு ராங்காக வேற ஒரு ஆன்சர் வருதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ப்ராப்ளம்? சர்க்கியூட்டு கனெக்ஷன் தப்பாக இருக்கும் சார், இல்லை சர்க்கியூட்டில் ப்ராப்ளம். சரி, கனெக்ஷன் தப்பாக இருக்கும் ஒரு சான்ஸ். வேற என்ன இருக்கலாம்? சர்க்கியூட்டில் கனெக்ஷன் சரியாகலாம். அதான் சொல்லிட்டீங்களே, சர்க்கியூட் கனெக்ஷன்ல மிஸ்டேக் ஆகலாம். சரி, ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? வோல்ட் அதிகமாக வோல்ட் அதிகமான ப்ராப்ளம் வருமா? சொல்லலாம் பாருங்க சந்தியா. சரி, இந்த மாதிரி ஆன்சர் வர்றதுக்கு போல ஆன்சர் மாறி வந்தா என்ன ப்ராப்ளம்? நீங்கள் லேபில் ஐசி வாங்கி செஞ்சுருக்கீங்க. ஸோ செய்யும் போது இந்த ஆன்சர் தான் வரணும். ஸோ இந்த ஆன்சர் இந்த ஆன்சர் மாறி வந்தால் உடனே என்ன பண்ணுவீங்க? லேபில் ஐசி வச்சு செஞ்சுருக்கீங்களா? ஆன்சர் கரெக்டாக வரல, ராங்கா வருது. ஸோ அப்படின்னா என்ன ப்ராப்ளம்? சந்தியா, புரியுதா நான் கேட்குறது? லெஃப்ட் ஆகிட்டாங்க சார். லெஃப்ட் ஆகிட்டாங்களா? டவர் கட் ஆயிருச்சா? ஆமாம் சார். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ என்ன ப்ராப்ளம், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை கேட்டிருக்காங்க. சரிங்க, வர வரைக்கும் என்ன வெயிட் பண்ணுவோம். சார் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் சார், அதுவும் எது முன்னாடி அப்படியே ஸ்க்ரீன் ஓடினப்போ இதுவா? இந்த கொஸ்டின் சார், இது எல்லாம் பார்த்தாச்சு முன்னாடி. இல்லை சார், கொஷின்ஸில் சார். கொஸ்டின் தான் நேற்று பார்த்தாச்சு எல்லாம். ஓகே சார், ஓகே சார். இது இன்னும் பார்க்கணும், அடுத்து சொல்கிறேன். ஓகே, சந்தியா ஜாயின் பண்ணிட்டீங்களா? உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
ம் சரி ஓகே சந்தியா கவனிச்சிங்க சொல்கிறேன் திரும்ப. ஸோ ஒரு அண்டு கேட் ஐசி வாங்குறீங்க இப்போ லேபில் ஆல்ரெடி ப்ராக்டிகல் செஞ்சுருங்க. இந்த வாங்கிட்டு வந்துட்டு ஏபி, ஸோ அவுட்புட் வந்து ஏ டாட் பி. ஸோ அதனோட ட்ரூத் டேபிள் உங்களுக்கு தெரியும். ஸோ 0 0 கொடுத்தா 0 தான் வரணும். 0 1 0 1 0 1 0. ஸோ 1 1 1. ஸோ இதான் அவுட்புட் வரணும். ஆல்ரெடி அண்டு கேட்டை பற்றி நமக்கு தெரியும். நீங்கள் லேபில் ஐசி வாங்கிட்டு வந்து ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க, ஐசிலாம் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த அவுட்புட் வராத, ஸோ இப்படி ஒரு அவுட்புட் மாறி வருதுன்னு வச்சுங்க. ஸோ 0 0 0 1 வரக்கு போகலாம், 0 0 1 1ன்னு வருது. ஸோ வேறு எதாவது வருது. ஸோ இந்த அவுட்புட் வராத வேறு மாதிரி வந்துச்சுன்னா ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்? சார் கனெக்ஷன் தப்பாக இருக்குங்க சார். சரி அடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க? உடனே கனெக்ஷன் தப்புன்னு கனெக்ஷனை மாற்றுவீங்களா? வேறு உடனே இன்னொன்று செய்வீங்களே? சார் ஐசி மாற்றுவாங்க சார். ஐசி ஃபால்ட்டுன்னு உடனே முடிவு பண்ணிக்கிறீங்க. ஸோ ரெண்டு இது வந்து பாசிபிள் இருக்குது. ஒன்று கனெக்ஷன் ஃபால்ட்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஐசி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு சான்ஸாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நாட் கேட்டு. ஸோ இன்புட் இங்கே கொடுத்துட்டாங்க, ஸோ அதனோட அவுட்புட் கொடுத்துட்டாங்க, இது ரைட்டு. ஸோ இங்கே என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது இன்வெர்ட் ஆகி இங்கே 2ல் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஓகே. ஸோ இப்போ நாட் கேட்டில் எந்த விதமான ஃபால்ட் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன கொடுக்குறாங்க? ஸோ 3யும் 4ங்கன்னா இது வந்து அண்டு கேட். ஸோ அண்டு கேட் என்ன பண்ணோம்? ரெண்டையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இங்கே 3யில் என்ன வரும்? ஸோ 2லேருந்து என்ன இன்புட்டோ அதே தான் 3. ஸோ இதுதான் 3யில் இதே தான் இருக்குது. இந்த 2ல் வர அவுட்புட் தான் 3க்கு போகுது. ஸோ இதுதான் 3யோட இன்புட்டு. ஸோ 4ஓட இன்புட்டு இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த அண்டு கேட்டுக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல 0, ஸோ அகைன் 0. இது என்ன? அது 5ல் என்ன வருது? அண்டு கேட்டோட அவுட்புட் வருது. ஸோ 0 0 கொடுக்குறாங்க, இங்கே என்ன வருது? 1ன்னு வருது. ஸோ இது ரைட்டா? அண்டு கேட்டுக்கு 3லையும் 4லையும் இன்புட் தர்றோம். ஸோ 3ல் 0, 4லையும் 0. ஸோ அவுட்புட் 1ன்னு வந்துச்சுன்னா ஸோ இது ரைட்டா தப்பா? தப்புங்க சார். தப்பு. ஸோ அந்த அதான் ஃபால்ட் இருக்கு. ஸோ அடுத்த இன்புட்டுக்கு வருவோம். அடுத்த இன்புட் 0. ஸோ அகைன் இதுவும் 0. சாரி மாற்றி எழுதிட்டேன். ஹலோ சரி வா பிரச்சனை தான் இருக்கு. நான் ஹாஸ்டல் தான் இருக்கேன், வா. ஸோ இங்கே 1, சாரி இது 1 0 கொடுக்குறோம், இங்கே 1 வருது. ஸோ அகைன் 0 0. ஸோ 3ல் 0, 4லையும் 0. ஸோ நமக்கு வந்து அவுட்புட்டு இப்போ 0 ஆயிடுச்சு. ஸோ இங்கே 1 0. ஸோ ஆன்சர் வந்து 1. ஸோ 0 இங்கே 1 கொடுத்துருக்கோம், இங்கே ஆன்சர் 1. ஸோ 1 இங்கேயும் 1. ஸோ ஆன்சர் 1ல் இருக்குது. ஸோ 0 0, இங்கே ஆன்சர் 0. சரி லாஸ்ட் இது விட்டுருங்க. 1 0 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு, ஸோ இதுதான் 5னுடைய அவுட்புட்டு. ஸோ இப்போ 5னுடைய அவுட்புட்டு தான் இங்கே 6க்கு போகுது. ஸோ 5 6 1 தான், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 7ல் என்ன வருது? ஸோ 6 கொடுக்குற இன்புட்டை அப்படியே இன்வெர்ட் பண்ணோம், ஏன்னா நாட் கேட்டுது. ஸோ இது ஃபுல்லாக அந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நாம் 4 ஆன்சரை போய் பார்க்கணும். ஸோ இங்கே வரோம் 1ன்னா இங்கே வந்து 0 ஆயிடுது. ஸோ இங்கே 0னா 1 ஆயிடுது. ஸோ இங்கெல்லாம் 1, இங்கே 0 ஆயிடுச்சு. 0னா 1, ஸோ 1னா 0. ஸோ இது ஓகே. இப்போ நாம் 4 ஆன்சருக்கு வருவோம்.
0.3 and 0.7 ஆர் ஷார்ட்டடு. ஸோ 3 இங்கே இருக்கு, 7 இங்கே இருக்கு. ஸோ 3 7 2 வந்து ஷார்ட் ஆயிடுச்சு, ஒயர் வந்து ஷார்ட் ஆயிருக்கலாம், அந்த மிஸ்டேக்காக இருக்கலாம்னு ஆப்ஷன் ஏ சொல்கிறாங்க. ஸோ அது கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். ஸோ 0.3யோட அவுட்புட் இது. ஸோ 0.7ஓட அவுட்புட் வேறையாக இருக்குது. ஸோ 3ல் இதுதான் 3. ஸோ 3ல் ஒரு ஆன்சர் இருக்குது, 7ல் ஒரு ஆன்சர் இருக்குது. சப்போஸ் 3 7 ஷார்ட் ஆயிருந்தா என்ன ஆகியிருக்கும்? ஷார்ட்னா என்ன அர்த்தம்? ரெண்டையும் சேர்த்து ஒரு ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த 3 7 ஒரு ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிட்டா ஸோ ஆன்சர் என்ன தான் வந்திருக்கணும்? ரெண்டு ஒயர் வச்சு ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஆன்சர் 1 ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டா ரெண்டுலேயும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ 3ல் என்ன ஆன்சர் வருதோ அதே தான் 7லேயும் வரும். ஸோ 3 7 ஷார்ட் ஆயிருந்தா ஒரே ஆன்சர் வந்திருக்கணும். ஸோ இங்கே 3ல் வேறு ஆன்சர் இருக்குது, 7ல் வேறு ஆன்சர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் கிடையாது, ஆப்ஷன் ஏ தப்பு. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துறாங்க? நாட் கேட் தி ரைட் இஸ் ஃபால்ட்ரி. நாட் கேட் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, இந்த கேட் வந்து ஃபால்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேட்டில் எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஸோ இங்கே 1க்கு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஆன்சர் வந்திருக்கு 2. ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள நாட் கேட்டும் பாருங்க. ஸோ 6ல் கொடுக்குற இன்புட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் 7ல் வந்திருக்கு. ஸோ ரெண்டு நாட் கேட்டும் ஃபால்ட்டு கிடையாது. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இல்லை. ஸோ இதுவும் கிடையாது, ஆப்ஷன் ஏவும் கிடையாது, ஆப்ஷன் பியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டியில் பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டு கேட்டு ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் சிலேயே அண்டு கேட் ஃபால்ட்டு, ஆப்ஷன் டி அண்ட் சி ரெண்டுலேயுமே அண்டு கேட் ஃபால்ட்டுன்ட்டாங்க. ஸோ அண்டு கேட் ஃபால்ட்டு அது கரெக்டு தான். ஏன்னா இங்கே 1 0 கொடுத்தா இங்கே 0 தான் வரணும். ஸோ ஆனால் 1ன்னு வந்திருக்கு. ஸோ அது வந்து அண்டு கேட் வந்து ஃபால்ட்டு. ஸோ அது கரெக்டு. ஃபால்ட்டுனா அப்போ அந்த அண்டு கேட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் ஆக்ட் as NOR கேட் அண்ட் ஆக்ட் லைக் ஏ ஆர் கேட். ஸோ அண்டு கேட் ஃபால்ட்டு அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது? ஸோ ஒரு வேளை என்ன பண்ணியிருக்கலாம், அண்டு கேட் ஐசி போல் வேறு ஏதோ ஒரு ஐசி வாங்கிட்டு வந்து நான் போட்டிருக்கலாம். ஸோ ஃபால்ட்டாக தெரியாமல் நமக்கு அந்த ஐசி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஸோ அதனால தான் அது ஃபால்ட்டுன்னு சொல்கிறோம். அல்லது அதில் பிரிண்ட் பண்ணையில் கூட மாற்றி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆர் கேட்லேயே ஒரு நார் கேட் ஐசியில் மேலே 748608 பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் நாம் என்ன பண்ணோம், அது வந்து உண்மையில் வேறு கேட்டு நாம் நான் அண்டு கேட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ இப்போ என்ன கேட்டுன்னு அதை முடிவு பண்ணோம். ஸோ இப்போ இதுக்கு ட்ரூத் டேபிள் வரைங்க. ஸோ 1 0 கொடுத்தா அவுட்புட் 1 வருது. ஸோ 0 0 கொடுத்தா அவுட்புட் 0 தான் வருது. ஸோ 1 0 கொடுத்தா 1, 0 1 கொடுத்தாலும் என்ன வருது? 0 1 கொடுத்தாலும் அவுட்புட் 1 வருது. ஸோ 1 1 கொடுத்தாலும் அவுட்புட் 1 வருது. ஸோ இது வந்து எந்த கேட்டு? இல்லை அதை மாற்றி எழுதுறேன். 0 0னா 0, 0 1னா 1, 1 0னா 1, 1 1னாலும் 1. இது எந்த கேட்டோட ட்ரூத் டேபிள்? ஆறு கேட்டு சார். ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள். ஸோ அப்போ என்ன இருக்குங்க, இந்த அண்டு கேட்டு ஃபால்ட்டு ஆர் கேட்டு மாதிரி ஒர்க் ஆகுது இந்த அண்டு கேட்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் இது கரெக்ட் ஆன்சர். ஸோ இவ்வளோ இது சால்வ் பண்ணால் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா சந்தியா? கட்டாயிருச்சா நெட்டு? சரி ஓகே. இடையில கட்டாந்துச்சு சார். சரி ரிமைனிங் கொஸ்டின் வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அது சர்க்கியூட் இப்படியும் கேட்கலாம். ஸோ ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஃபால்ட்டு, என்ன ஃபால்ட்டு
கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நாம் கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் லேப் செய்கிறதுலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சர்க்கியூட் போடுறீங்க, அந்த ஆன்சர் வரல. ஸோ அந்த ஆன்சர் வரலினா என்ன ஃபால்ட்டு? ஸோ அதை வந்து நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நாம் யூஜி படிக்கிறோம், தேர்ட் இயரு. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஐசி கொடுத்தா அதை கொடுத்தா ஆன்சர் வரலின்னு அது ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் வரலின்னு அதே பதில் நாமளும் சொல்லக்கூடாது. ஸோ எதனால் ஆன்சர் வரலிங்கிற காரணத்தையும் நாம் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. இந்த கொடுத்தா இந்த ஆன்சர் வரல, அப்போ என்ன ஃபால்ட் இருக்கும் அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின்.